Hello all, welcome to Sai Edu Learning. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard மேக்ஸோட எக்ஸாம்பிள் 1.3. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கொஸ்டின், அதாவது இந்த ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு கொஸ்டினில் செட்ஸை டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செட்ஸை டிரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி காட்டணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செட்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ செட் ஏ வந்து ஒரு நேச்சுரல் நம்பர், அதாவது எக்ஸுன்ற ஒரு வேல்யூ, அதாவது இந்த செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் எக்ஸை வச்சு நம்ம டினோட் பண்ணுறோம். இந்த எக்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னாலே 1ல் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற நம்பர்ஸை நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து செட் பியில் வந்து அந்த எக்ஸுன்ற ஒரு எலிமெண்ட், அதாவது செட் பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற நம்பர்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். டைரெக்டாக வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஹோல் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த செட்டோட கண்டிஷனை பார்க்கலாம். இந்த செட் ஏல வந்து 1ல் இருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கிற, ஐ 4 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே இந்த ஈக்குவல் டு சைன் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது உங்களுக்கு வெறும் இப்படி கொடுத்துருந்தாங்க இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்த நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற நம்பர்ஸில் வந்து நீங்கள் வந்து செட் எழுதணும். ஒருவேளை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது கீழே இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற நம்பர் லெஸ்ஸராகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம் இந்த எக்ஸ்ன்ற வேல்யூக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கீழே ஒரு லைன் வந்துச்சுன்னா கொடுத்த நம்பரை இன்க்ளூட் பண்ணணும், கீழே லைன் இல்லைன்னா நீங்கள் கொடுத்த நம்பரை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்படி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாமல் ஈஸியாக இந்த லைன்ஸ், இந்த NW இதை பார்த்து நீங்கள் சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டைம் சேவ் ஆகும். ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செட்ஸ் எல்லாம் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ செட் வந்து உங்களுக்கு 1ல் இருந்து 4க்கு நடுவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல் ஸ்டார்ட் ஆகும், பட் 1ஐ நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால் நம்மளோட செட் 2 வரும். அடுத்து 3யா, இங்கே 3 இல்லை, அப்போ 3யும் வரும். அடுத்த நம்பர் என்ன, 4ஐ நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ செட் ஏன்றது 2, 3. நெக்ஸ்ட்டு செட் பியை பார்க்கலாம். செட் பின்றது ஹோல் நம்பர்ஸில் இருக்கும். ஹோல் நம்பர்ஸில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே கீழே லைன் இருக்குது, ஸோ நான் 0 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதாவது இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவல் டுவும் பாசிபிள். அதனால் எக்ஸுன்ற அந்த எலிமெண்ட் வந்து 0வாகவும் இருக்கலாம். எக்ஸுன்றது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த 2வும் ஒரு எக்ஸு தான், இந்த 3யும் இந்த எக்ஸு தான். அதாவது அதில் இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம எக்ஸுன்ற மாதிரி வந்து டினோட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ 0 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 இருக்கா, 1 இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். 2 வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது, ஸோ நம்ம 2ஐ ஆட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து செட் சி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஆனால் இங்கே ஸ்டார்டிங் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 1ல் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே எண்ணுக்கு பதிலாக W இருந்துச்சுன்னா, இங்கே அதே மாதிரி எதுவும் கொடுக்காம இதே கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ செட்டை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1, 2, 3 வந்து நீங்கள் போடக்கூடாது, ஸோ 3 நம்ம போடல. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 3 செட். இப்போ நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு A cross, அதாவது A cross B union C ஈக்குவல் டு A cross B union A cross C. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LHSஸை எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் அப்புறமா LHS RHS போட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் அது நீட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் படிக்கும்போது ஏதாச்சும் கொஸ்டினை வந்து மாற்றி படிச்சிருந்தீங்க, அதை தப்பாக படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், நம்ம இதை வந்து தப்பாக தான் படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணி ஈஸியாகவே எழுதிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் LHS பார்க்கலாம். LHSல ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அதான் போர்ட்மாஸ் ரூல். ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது B union C. ஸோ இப்போ B union Cயில் போடுறோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செட் B எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் செட் சியை வந்து எடுத்து எழுதிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்கு நீட்டாக இருக்கும். இல்லைனாலும் யூ கேன் ஸ்கிப் இட். ஸோ டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ B union C. இந்த யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா,
இந்த ரெண்டு இதில் இந்த பின்ற செட்லேயும் சின்ற செட்லேயும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த பி யூனியன் சியில் இருக்கும். ஆனால் எதுவுமே ரிப்பீட் ஆகியிருக்காது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1, 0, 2 இதெல்லாமே ஒரு பர்சன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 1ன்ற பர்சன் 0வோடவும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த பி செட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1ன்ற பர்சன் 2வோடவும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதை தான் நம்ம இந்த செட் சியில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வருஷம் கழித்து இந்த 0வும் 2வும் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு டீம் ஒர்க் அவங்களுக்கு தேவை அப்படின்னா, ஒரு டீமாக அவங்க ஏதாச்சும் காம்படிஷனோ ஏதாச்சும் போகிறாங்க அப்படின்னா, இவங்க 3 பேருமே சேர்ந்து தானே இருப்பாங்க. அப்போது நீங்கள் அதை நீங்கள் யூனியன் நினச்சிக்கோங்க. இவங்க இந்த 2 செட்டுமே யூனியன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? 0ன்ற மெம்பர் இருப்பாங்க, 1ன்ற மெம்பர் இருப்பாங்க, 2ன்ற மெம்பர் இருப்பாங்க. ஸோ இந்த 2 இடத்துல இருக்க 1மே இந்த தனித்தனியாக நம்ம 2 தடவை எழுத மாட்டோம். தனித்தனியாக எழுதாமல் ஒரே தடவை தானே எழுதுகிறோம். இது ஒரு 2 பேருமே ஒரு தனி பர்சன்னா தனியாக தானே எழுதுவோம். அதாவது ஒரு 1 தானே இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம யூனியனில் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பி யூனியன் சியோட ஆன்சர். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏவோட கிராஸ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. இது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏ கிராஸ் பி சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அதே தான். இந்த பி யூனியன் சின்ற செட்டை யூஸ் பண்ணி இந்த ஏவையும் இந்த பி யூனியன் சின்ற அந்த ஒரு சிங்கிள் செட்டையும் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ செட் 2, 3 கிராஸ் பி யூனியன் சியோட செட் 0, 1, 2. ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். ஒரு பெரிய செட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஒரு எலிமெண்ட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ நான் முன்னாடியே ஒரு கொஸ்டின்ஸில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் ஈஸியாக ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த 2வோட வர வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட் லைனில் எழுதிக்கோங்க. அதாவது 2, 0, 2, 1, 2, 2. நெக்ஸ்ட்டு 3க்கு வரதை நீங்கள் இங்கே கீழே எழுதிக்கலாம். அந்த 3யை 0வோட ஒரு தடவை நம்ம சேர்த்து எழுதுகிறோம், 3யை 1ஓட சேர்த்து எழுதுவோம், 3யை 2ஓட சேர்த்து எழுதுவோம். ஸோ 3, 1 அண்ட் 3, 2. ஸோ நீங்கள் இப்படி எழுதுனதுக்கப்புறம் நான் சொன்னால எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டில் உங்களுக்கு 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஏல 2 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அப்போது இந்த ரோஸ் உங்களுக்கு 2ஆக இருக்கணும். இங்கே 3 எலிமெண்ட் இருக்கா, அப்போது உங்களுக்கு 3 காலம்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிறத ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அப்படி இல்லைனா இது 2, இது 3 மல்டிப்ளை பண்ணால் 6, அப்போது உங்களுக்கு 6 எலிமெண்ட் வரணும். இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது நீங்கள் செக்கிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், எழுதும்போதே 2 தடவை 2, 0, 2, 0 எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டிங் பண்ணலாம், இல்லை மிஸ் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் இல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்குமே கூட இது ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்ஹெச்எஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது எல்ஹெச்எஸோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இந்த ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியில் ப்ராக்கெட்ஸ் ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பி எழுதிக்கலாம். ஏவோட செட் 2, 3 அண்ட் பியோட செட் 0, 1, 0, 1. ஸோ இப்போது இப்படியே நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? சரி நம்ம மேலே எழுதிக்கலாம். டூ, 0, 2, 1, 3, 0 and 3, 1. ஸோ இதுதான் உங்களுக்கு 4 எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி வேறு கலரில் எழுதிக்கலாம். ஏ கிராஸ் சி. ஏ 2, 3 அண்ட் சியோட செட் 1, 2.
1, 2. ஸோ இதுவும் 4 எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வரும். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. ஸோ இப்போ நம்மளுக்கு செட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து காமனாக யூனியன் வந்து எழுதணும். A cross B யூனியன் A cross C. ஸோ யூனியன்னா என்ன, உங்களுக்கு எந்த எலிமெண்ட்டுமே வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, கரெக்டாக? இப்போது இந்த A cross B அண்ட் A cross Cயோட யூனியனை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற அந்த செட்டை வந்து போய் பார்க்கணும். இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே வந்து வரும். நீங்கள் செகண்ட் எழுதுறதுல தான் நீங்கள் வந்து கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ நான் இங்கே வந்து சம் எடுக்கிறதையே நீங்கள் எக்ஸாமில் வந்து எப்படி எழுதலான்ற மாதிரி தான் எடுப்பேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறமா வந்து ட்ரிக்ஸ் கற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரிக்ஸை தான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் இதுபடி நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து எக்ஸாமில் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ செகண்ட் செட் பார்க்கலாம். A cross C. A cross Cயில் இந்த 2, 1 ஏற்கனவே இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுமே இங்கே இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் 2, 1 இருக்கா, இருக்குது. ஸோ அப்போ அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2, 2 இருக்கா, இல்லை. ஸோ அப்போ 2, 2 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 1 இருக்கா, 3, 1 இருக்குது. ஸோ அதுவும் எழுதாதீங்க. நெக்ஸ்ட்டு 3, 2 அது இல்லை. ஸோ 3, 2 நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஈஸி ட்ரிக் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது. இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். A cross B அண்ட் A cross Cயில் A வந்து காமனான எலிமெண்ட். ஸோ அதை விட்டுருங்க. B அண்ட் Cயை பாருங்கள். Bயில் வந்து 0 இருக்குது, 1 இருக்குது. Cயில் வந்து 1 and 2 இருக்குது. ஸோ இந்த 0, 1, 1, 2 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியுது 1ன்ற இது வந்து 2 இடத்துல எழுதியிருக்குன்னு சொல்லி. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்தே கூட நீங்கள் எழுதிடலாம். ஸோ இங்கே ரெண்டுமே 2, 3 காமனாக இருக்கும். ஸோ 2, 0, 2, 1. நெக்ஸ்ட்டு 3, 0, 3, 1. இங்கே இந்த 1 விட்டுட்டு 2, 2, 3, 2ன்னு எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் LHSோட லாஸ்ட்டில் எழுதின இந்த ஆன்சரையும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துமே வந்து சேமாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கணும். 2, 0, 2, 0. நெக்ஸ்ட் இங்கே 2, 1 இருக்குது, 2, 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2, 2 இருக்குது. இதுலேயும் 2, 2 இருக்குது. 3, 0, 3, 1, 3, 0, 3, 1 அண்ட் 3, 2. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. லாஸ்ட்டில் நீங்கள் எழுதி முடித்த உடனே வெரிஃபைன்னு சம் இருந்துச்சுன்னா தஸ் வெரிஃபைடு எழுதணும். ப்ரூவன் சம் இருந்தால் தஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். ஷோன்னு இருந்தாலும் நீங்கள் தஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, A cross B union C is equal to A cross B union A cross C. Thus verified அப்படின்னு நீங்கள் எழுதி இந்த சம்மை முடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சம்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா இப்படியே நீங்கள் எழுதும்போதே படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை 2 மார்க்கில் வந்து செட்ஸோட ஒரு 2 ப்ராப்பர்ட்டி எழுதுங்கன்னு கொடுத்தாலோ, இல்லை 1 மார்க்கில் இந்த மாதிரி ஒரு செட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டாலோ நீங்கள் ஈஸியாகவே அந்த சம்மை வந்து எழுதிடலாம். ஸோ இங்கே நான் சொல்லியிருக்க ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட சம் 2 வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் இன்டர்செக்ஷன் வச்சுருக்கு. இதே கான்செப்ட் தான், இன்டர்செக்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்டர்செக்ஷனுக்கும் யூனியனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அதோட கான்செப்டில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அதையும் பார்த்துடலாம். B இன்டர்செக்ஷன் C is equal to A cross B intersection A cross C. ஸோ யூனியன்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 1ன்ற ஒரு பர்சன் 0, 1, 2 வச்சுக்கலாமே. இந்த 1ன்ற பர்சன் 0ஓடவும் ஃப்ரெண்டாக இருக்காங்க, 2ஓடவும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவங்க இப்போது வந்து தனியாக ஒரு நாள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து A செக்ஷன் வச்சுக்கோங்களேன், இவங்க B செக்ஷன் C செக்ஷன்னா
ஏ செக்ஷனும் பி செக்ஷனும் கம்பைன் ஆகும்போது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஏ செக்ஷனும் சி செக்ஷனும் கம்பைன் ஆகும்போது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ 3 கிளாஸையும் கம்பைன் பண்ணால் என்ன ஆகும்னா, இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா என்ன ஆகும், இந்த 0, 1, 2 3 பேருமே ஒன்னாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து யூனியனுக்கு சொன்னேன். ஒரு பர்சனை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒருத்தர் வந்து 2 பேராக இருக்க முடியாதுல்ல, அதனால் ஒரு தடவை தான் நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ இதே கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 0, 1, 2 3 பேர் இருக்காங்க. இவங்க வந்து பி செக்ஷன், ஏ செக்ஷன், சி செக்ஷன்னா இப்போது இவங்க வந்து 2 டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இல்லைனா கிளாஸ் கூட வேணாம், நீங்கள் ஈஸியாக டீம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். இது வந்து ஏ டீம், இது வந்து பி டீம். இப்போது ஏ டீம் பி டீம் 2 டீம்லேயுமே இருக்கிற ஒருத்தர் வேணும் அப்படின்னு வந்து டீச்சர் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா யார் வருவா? அப்சல்யூட்லி ஏ தான், 1 தான் வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஏ டீம்லேயும் இருக்காங்க, பி டீம்லேயும் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 2த்துலேயுமே காமனாக இருக்கிற ஆள் 1. அதே மாதிரி தான் இன்டர்செக்ஷன். 2த்தில் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் இன்டர்செக்ஷனோட கான்செப்ட். ஸோ யூனியன் இன்டர்செக்ஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி, ப்ராக்கெட்டில் இருக்கிற ஆப்ரேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சியில் பியோட செட் நம்மளுக்கு 0,1 ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 0,1 அண்ட் சி வந்து 1,2. ஓகே, இன்டர்செக்ஷன் 1,2. ஸோ இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் என்னது, 2த்தில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். 2த்தில் பார்க்கும்போது இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இல்லை, இங்கே 1 இருக்குது, ஆனால் இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி 1 எழுதிக்கலாம். இங்கே 2 இல்லவே இல்லை, ஸோ 2வும் வந்து வராது. ஸோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சின்றது 1 மட்டும்தான். இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்ஹெச்எஸ் எழுதிக்கோங்க. ஓகே, பி இன்டர்செக்ஷன் சி, ஏவோட செட் 2,3 கிராஸ் 1. இப்போது நம்ம டோட்டலாக இந்த சைடோட செட் எழுதுகிறோம். நான் என்ன சொன்னேன், இங்கே என்ன வேல்யூ இருக்குது, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக எழுதிக்க சொன்னேன். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எலிமெண்ட்ஸ் கிடச்சிரும். இங்கே 2 எலிமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குது. 2 × 1 2. ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டலாக இதோட ஃபைனல் ஆன்சரில் இருக்க போகிற எலிமெண்ட் வந்து 2ஆக தான் இருக்கும். நீங்கள் எழுதும்போது இன்னொன்று நான் ட்ரிக் என்ன சொன்னேன், இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட் எழுதிடுங்கன்னு சொன்னேன். ஸோ 2, இங்கே இருக்கிற எலிமெண்ட்டோட 1 முடித்தோடனே இங்கே வரும்போது, அதாவது 3க்கு வரும்போது நீங்கள் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடுங்க. இது 3, 1. ஸோ இதோட வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, 3, 1. ஸோ இதுதான் வந்து எல்ஹெச்எஸோட ஆன்சர். இப்போ இதை நீங்கள் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இங்கே கீழே எழுதிட்டு சேர்த்து கூட நீங்கள் பாக்ஸ் பண்ணிடுங்க, அது வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆர்ஹெச்எஸ் எழுதலாம். ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பியில் நம்மளுக்கு என்ன வரும், 2, 3 கிராஸ் 0,1. ஸோ 2, 3 0,1னா 4 எலிமெண்ட் இருக்க போது 2, 0 2, 1 3, 0 and 3, 1. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி அதே தான் வரும். சிக்கு நம்மளுக்கு 1,2ல 1,2. இப்போ இதோட ஆன்சர்ஸ் 2, 1 2, 2 3, 1 and 3, 2. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட யூனியன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பி, இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் சி. ஸோ இது ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் நீங்கள் எழுதும்போது ஆன்சர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பியோட இந்த செட்ஸ் இருக்குல்ல, இந்த செட்ஸை அப்படியே இங்கே எழுதிக்கணும். ஸோ இப்போ நான் டைமுக்காக நான் அது வந்து எழுதலை, நான் இப்படியே உங்களுக்கு எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு தான் சொல்லித்தரேன்.
நெக்ஸ்ட்டு A cross Cக்கு நீங்கள் இந்த செட்டும் வந்து எடுத்து எழுதணும். கீழே ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிட்டு நடுவில் இதுக்கு இன்டர்செக்ஷன் சிம்பிளும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆன்சரை கொடுக்கணும். ஸோ இப்படியே நான் இப்போ ஆன்சர் மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்கே 2,0 இருக்குது, பட் இங்கே 2,0 இல்லை. ஸோ விட்டுருங்க. 2,1 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்சரில் 2,1 வரும். நெக்ஸ்ட்டு 3,0 இருக்குது, 3,0 இங்கே இல்லை, விட்டுருங்க. 3,1 இருக்குது, 3,1 இருக்குது. ஓகே, ஸோ 3,1. நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ இன்டர்செக்ஷன்றதுனால நீங்கள் செகண்ட் கூட பார்க்கவே தேவையில்லை, டைரெக்டாக இதுதான் ஆன்சர்னு நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ இது இல்லாமல் இன்னொரு சிம்பிள் ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அது என்னது அதை பார்க்கலாம். ஏ இருக்குது, ரெண்டு சைடுமே ஏ இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஏ இருக்குது. ஸோ அதை விட்டுடலாம். பி அண்ட் சி ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது நம்பர் 1 இல்லையா? ஸோ இந்த 1 இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஏவோட எலிமெண்ட்ஸை அந்த காமனாக இருக்கக்கூடிய 1ஓட மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ LHS ஈக்குவல் டு RHS. இது நீங்கள் வெரிஃபிகேஷன் சம்மாக இருந்தாலும் ப்ரூஃப் சம்மாக இருந்தாலும் ஷோ தட்னு இருந்தாலும் நீங்கள் LHS ஈக்குவல் டு RHS போட்டுட்டு தான் நீங்கள் வந்து தஸ் வெரிஃபைடு போடணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த கொஸ்டினில் கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டியே எழுதிருங்க. நாட் ஈக்குவல் டுனா நீங்கள் எழுத தேவையில்லை, ஈக்குவல் டுனா வந்து நீங்கள் எழுதிடணும். ஸோ இதுதான் வந்து இந்த சம். ஸோ நான் இதில் நிறைய உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எழுதும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.